ஒரு யோகியின் சுயசரிதம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு யோகியானவர் இந்த பிரபஞ்சத்தால எப்படி உருவாக்கப்படுறார், இது எல்லாமே நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுயசரிதம் கேட்கிறப்ப படிக்கிறப்ப நிறைய மாற்றங்கள் நமக்குள்ள நிகழும். ஏன்னா ஒரு யோகிய நம்ம ஒரு பிரபஞ்சத்தோட ஒரு அங்கம் மாதிரி க்ளோஸா வாட்ச் பண்றோம். அதாவது பக்கத்துல இருந்து இப்ப நம்ம சினிமாலாம் பார்த்தோம்னா நமக்கு எப்படி இருக்கும், ஒருத்தருடைய வாழ்க்கைய தானே நம்ம அவங்க குழந்தையில இருந்து வளர்ந்துருப்பாங்க, அந்த மாதிரி பாக்குறோம். அதே மாதிரி இவரை நம்ம க்ளோஸா ஒரு பாக்குறோம். அப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு குறிப்படும். நிறைய ஆன்மீகத்துல நிறைய டிப்ஸ் மாதிரி கூட நிறைய எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே இதுல இருக்கும். ஸோ நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். நேற்று அவங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நடந்த ஒரு சம்பவத்தை குறிப்பிட்டாரு. அதை தொடர்ந்து இன்னொரு சம்பவமும் அவர் குறிப்பிடுறாரு. அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஏன்னா நம்ம நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்க அம்மா நல்ல தானம் பண்ணக்கூடிய ஆளு. அவங்க அப்பாவும் நல்ல டைப் தான். இருந்தாலும் அந்த ஒரு மாசத்துக்கு வேண்டுங்கிற அந்த பணம் வச்சு செலவு பண்ணணும் அப்படின்றதுக்குள்ள அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வருது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கும் அது தொடர்பாக தான் இன்னொரு சம்பவமும் அவர் விவரிக்கிறாரு. அதை இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். கஷ்டத்தினால் நம் வீடு தேடி வந்திருக்கும் ஒரு அபாக்கியவதிக்கு தயவு செய்து ஒரு 10 ரூபாய் கொடுங்களேன். 10 ரூபாய் எதற்கு? 1 ரூபாய் போதுமானது. தகப்பனார் ஒரு தகுந்த காரணத்தையும் சேர்த்து கொண்டார். எனது தந்தையும் அவருடைய பெற்றோர்களும் திடீரென இறந்ததும் எனக்கு முதலாக ஏழ்மையை பற்றிய அனுபவம் ஏற்பட்டது. பல மைல்கள் நடந்து பள்ளி செல்லும் முன் எனது ஒரே காலை உணவு ஒரு சிறிய வாழைப்பழம் தான். பிறகு நான் பல்கலைக்கழகத்தில் படிப்பை தொடரும் போது எனது அத்தியாவசிய தேவையினால் உந்தப்பட்டு ஒரு செல்வந்தரான நீதிபதியிடம் மாதந்தோறும் எனக்கு 1 ரூபாய் உதவி செய்யுமாறு முறையிட்டு அவர் 1 ரூபாய் கூட பெரிய தொகைதான் என கூறி நிராகரித்து விட்டார். பார்த்தீர்களா, அந்த ரூபாயின் மறுப்பை எவ்வளவு கசப்பாக நினைவு கூறுகிறீர்கள். அன்னையின் இதயம் உடனடியாக வாதிட்டது. அவசரமாக தேவைப்படும் 10 ரூபாய் மறுக்கப்படுவதை உங்களைப் போலவே இப்பெண்ணும் வேதனையுடன் பிற்காலத்தில் நினைவு கூற வேண்டும் என்றால் நீங்கள் விரும்புகிறீர்கள். உனக்கு தான் வெற்றி. காலம் காலமாக வெல்லப்பட்டு வரும் கணவன்மார்களின் முகபாவத்துடன் அவர் தனது கைப்பையை திறந்தார். இதோ ஒரு 10 ரூபாய் நோட்டு. இதை எனது நல்வாழ்த்துகளுடன் அவளிடம் கொடு. ஒரு ஒரு பெண்மணி அவங்க வீட்டு வாசல்ல நிக்கிறாங்க. ஒரு ஏழை பெண்மணி ஒரு 10 ரூபா கேட்டு, அந்த முகுந்தன்னு நம்ம இப்ப குறிப்பிடுறோம். ஏன்னா அவர் அந்த யோகானந்தர் அந்த ஒரு நிலைக்கு அவர் வரல. ஸோ இப்ப அவருடைய குழந்தை பருவத்திலேயே அவருடைய பேர் முகுந்தன். ஸோ அந்த முகுந்தனோட அம்மா அவங்க அப்பாட்ட போய் ஒரு 10 ரூபா கொடுங்க, அந்த பொண்ணு ஏதோ கஷ்டம்னு கேட்கிறா அப்படின்னதுக்கு அவங்க அப்பா மறுக்கிறாரு. 1 ரூபா போதும், நீ தானம் பண்றதுக்கு 1 ரூபா போதும், 10 ரூபான்னா ரொம்ப பெரிய தொகை. அதனால நான் சின்ன பையனா இருக்கிறப்ப எனது அவங்க அப்பாவும் அம்மாவும் திடீர்னு இறந்துட்டாங்க. நான் அவ்வளோ ஒரு ஏழ்மையில நான் வளர்ந்தேன். எனக்கு காலையில சாப்பாடே ஸ்கூலுக்கு போறப்ப வெறும் ஒரு சின்ன ஒரு வாழைப்பழம் தான், வேற ஒண்ணுமே கிடையாது எனக்கு. நான் அதுக்கப்புறம் காலேஜ்ல சேர்றப்ப, அதாவது அவர் சொல்றது யூனிவர்சிட்டியில சேர்றப்ப, அவருக்கு அந்த படிக்கிறதுக்கான செலவுகள், ட்ரெஸ், அந்த மாதிரி எல்லாம் அத்தியாவசிய தேவைக்கு ஒரு பெரிய பணக்காரரான ஒரு நீதிபதிகிட்ட போய் 1 ரூபா கேட்டேன். மாசத்துக்கு வெறும் ஒரே 1 ரூபா கேட்டேன். அதுக்கு அவர் 1 ரூபாலாம் என்ன சாதாரண விஷயம் நீ நினைச்சுக்கிட்டியா, அதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்ட்டு என்னை விரட்டிட்டாரு அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே அவங்க அம்மா கரெக்டா அந்த பாயிண்ட பிடிச்சிட்டாங்க. பாத்தீங்களா, 1 ரூபா உங்களுக்கு கொடுக்கல அப்படின்றத நீங்க எவ்வளவு ஒரு வேதனையோட அந்த சம்பவத்தை நீங்க ஆஹ் நினைவுல வச்சு அதை சொல்றீங்க. இதே மாதிரி ஒரு நிலை அந்த பெண்ணுக்கும் தேவையா? அதனால இத நீங்க பெருசா நினைச்சுக்காம நீங்க அந்த 10 ரூபாயை கொடுங்க அப்படின்னு. அவங்க அப்பாவும் சிரிச்சுக்கிட்டு, சரி இந்தா, நீ எப்ப நான் நீ எப்பயும் நீ ஜெயிச்சுக்கிட்டு தான் இருக்க அப்படின்ட்டு, இந்தா 10 ரூபா, இதோ என்னுடைய வாழ்த்துக்களோட அந்த பொண்ணு கிட்ட கொடு அப்படின்ட்டு கொடுக்குறாரு. ஸோ இதெல்லாம் எதுக்கு அவர் சொல்றாரு
முகுந்தர் பரமஹம்ச யோகானந்தர் இதை எதுக்கு இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாருன்னா, எப்பேற்பட்ட ஒரு தாய் தந்தையரா அவங்க 2 பேரும் இருந்திருக்காங்க அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு சாதாரண ஒரு கணவன் மனைவி அந்த உடல் சார்ந்த அந்த அந்த ஒரு இணைப்பு இல்லாம 2 ஆன்மாக்களுடைய சங்கமமா தான் அவங்களுடைய இது இருந்தது. எந்த புது யோசனைக்கும் எனது தந்தை முதலில் இல்லை என்றே சொல்லும் சுபாவம் உடையவர். எனது அன்னையிடமிருந்து மிகச் சுலபமாக அனுதாபத்தை பெற முடிந்த அந்த பெண்ணிடம் எனது தந்தை நடந்து கொண்ட முறை அவருடைய வழக்கமான எச்சரிக்கைக்கு ஒரு உதாரணம் எனலாம். எதையும் உடனடி ஒப்புக்கொள்வதில் அவருக்கு இருந்த தயக்கம் உண்மையில் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்ற கொள்கையை மதிப்பதாகும். தந்தையினுடைய தீர்ப்புகள் நியாயமாகவும் சரிசமமாகவுமே இருந்தன என்பதை நான் எப்பொழுதுமே கண்டுள்ளேன். என்னுடைய பல வேண்டுகோள்களை அது விடுமுறையில் சுற்றுலா பயணமாக இருந்தாலும் சரி, அல்லது புது மோட்டார் சைக்கிள் வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஓரிரு நியாயமான காரணங்களுடன் கூறினால் அவற்றை அவர் தவறாது பூர்த்தி செய்து விடுவார். தந்தையார் தன் குழந்தைகள் சிறு வயதினராக இருந்தபோது அவர்கள் மீது மிக கண்டிப்புடையவராக இருந்தார். ஆனால் தன்னை பற்றிய அவரது மனப்பாங்கு மிக மிக தீவிரமான தன்னல மறுப்பே. உதாரணமாக அவர் சினிமாவிற்கு சென்றதே இல்லை. பல ஆத்ம சாதனைகளில் ஈடுபடுவதும் பகவத்கீதையை படிப்பதும் தான் அவரது பொழுதுபோக்கு. எல்லா ஆடம்பரங்களையும் துறந்து பழைய காலணிகளை கூட அவை அடியோடு உபயோகமற்று போகிறவரே அணிவார். மோட்டார் கார்கள் பிரசித்தமான பிறகு அவருடைய புதல்வர்கள் கார்களை வாங்கினார்கள். ஆனால் அவரோ தினமும் அலுவலகத்திற்கு இழுவண்டியிலேயே சென்று வந்தார். அந்த 2 சம்பவத்து மூலமாக அவங்க அம்மாவுடைய மனசு எப்படி அப்படின்றத தெரிவிச்சுட்டாரு. இந்த இது எல்லாமே சொல்றது அவங்க அப்பாவை பத்தி. அவங்க அப்பா எதுக்குமே யாராவது ஒரு சஜஷனோ இல்ல ஒரு வேண்டுகோளோ சொன்னா உடனே வந்து அவர் நிராகரிச்சிருவாரு. ஏன் அப்படின்னா உடனே சொன்னோன்னே வந்து அது எப்படி என்னன்னு தெரியாம அவர் வந்து ஓகே சொல்ல மாட்டாராம். அது அதுதான் அது சரியா தப்பா அப்படின்றத யோசனை பண்ணி அதுக்கப்புறம் நியாயமான காரணங்கள் இருந்தா அதை ஒத்துக்குவாரு அப்படின்றதான் அது. அதுக்கு அதுக்கு பேசிக்ல என்ன அவர் பின்னாடி சொல்ல வர்றாருன்னா, சிந்தித்து செயல்படணும். உடனே எல்லாமே வந்து ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. சிந்தித்து செயல்படணும் அப்படின்றதுதான் இங்க அவரு குறிப்பிடுற அவங்க அப்பாவை பத்தி குறிப்பிடுற ஒரு காரணம். ஆஹ் இவரு முகுந்தனுடைய வேண்டுகோள்கள் பல கூட வந்து அவங்க அப்பா வந்து கேன்சல் பண்ணியிருக்காரு. ஏன் அது என்ன அப்படின்னா, இவர் வந்து நிறைய வந்து சுற்றுப்பயணம் போவாரு. அந்த மாதிரி இல்ல மோட்டார் சைக்கிள் வாங்கணும். ஏன்னா அவர் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய ஆஹ் அந்தஸ்துல இருக்கிற ஒருத்தரோட பையன். ஸோ அந்த லைஃப் ஸ்டைலுக்கு இவங்க அந்த குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க தானே. ஆனா அவங்க அப்பா வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, அந்த ஒரு ரொம்பவே கண்டிப்பு மிகுந்த குழந்தைங்கள்ட்ட ரொம்ப கண்டிப்பா இருந்திருக்காரு. ஆனா அவர் தனக்காக ஒரு இந்திய சராசரி தந்தை எப்படி இருப்பாங்களோ, தனக்குன்னு பொதுவா வந்து அவங்க யாருமே செலவு பண்ணிக்க மாட்டாங்க இந்திய தந்தையில. அதே மாதிரிதான் அவங்க அப்பாவும் இருந்திருக்காரு. எதுவுமே அவர் சினிமாக்கு போனது கிடையாது. அவருக்குன்னு எதுவுமே அவர் செலவு பண்ணிக்கிட்டது கிடையாது. எந்த ஒரு ஆடம்பர வாழ்க்கைக்கும் அவர் மனசு போனது கிடையாது. அவரு அந்த ஃப்ரீயா இருக்க டைம்ல எல்லாமே இந்த ஆன்ம சாதனைகள்ல தான் அவர் ஈடுபட்டு இருக்காரு. அதோட பகவத்கீதைய படிக்கிறது அவருக்கு மிகவும் பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கா அவர் வச்சிருக்காரு. எந்த ஒரு ஆடம்பரங்களும் இல்லை. ரொம்ப சிம்பிளான ஒரு மனுஷன். ஒரு செருப்பு கூட அது நஞ்சு பிஞ்சு அது தச்சு தச்சு தான் போடுவானாம். அது வேற வழியே இல்லாம அது உபயோகப்படுத்த முடியாதுன்றப்பதான் தூக்கி போடுவார். அந்த டைம்ல தான் வந்து இந்தியால வந்து கார்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இவங்களுக்கு அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருந்திருக்கு, பினான்சியல் கெப்பாசிட்டி. ஆனாலும் அவங்க அப்பா கார் வாங்கல. அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறையான அவங்க அண்ணன் இவங்க எல்லாம் வந்து கார் வாங்கினா கூட அவர் வந்து இந்த கை ரிக்ஷான்னு சொல்லுவாங்க தானே. இந்த கை ரிக்ஷா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. சைக்கிள் ரிக்ஷான்னா சைக்கிள்ல மிதிச்சுட்டு போவாங்க. முதல்ல அந்த 60கள்ல எல்லாமே வந்து ஒரு ஆளே தான் அந்த மாடு எப்படி இழுத்துக்கிட்டு போதோ இந்த ஒரு வண்டியே அதே மாதிரி ஒரு மனிதன் தான் வந்து இழுத்துட்டு போவாங்க. அது அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை இது பண்ணிட்டாங்க, தடை பண்ணிட்டாங்க.
அந்த மாதிரி ஒரு இழுவண்டியில தான் அவங்க அப்பா ஆபீஸ்க்கு போறது, இது மாதிரி எங்கேயாவது போகணும் அப்படின்னா அவர் கடைசி வரைக்கும் அந்த இழுவண்டியில தான் அவரு போயிருக்கார். அதிகாரத்துக்காக பணம் சேர்ப்பதில் தந்தைக்கு ஆர்வம் இல்லை. ஒரு தடவை அவர் கல்கத்தா நகர வங்கியை தொடங்கி அதை முறையாக செயல்பட வைத்த பிறகு அதில் எந்த விதமான பங்குகளையும் ஏற்று லாபமடைய மறுத்துவிட்டார். தன் ஓய்வு நேரங்களில் ஒரு பொது கடமையை செய்ய விரும்பினார். அவ்வளவுதான். தந்தையார் வேலையிலிருந்து ஓய்வு பெற்ற பல வருடங்களுக்கு பிறகு வங்காள நாக்பூர் ரயில்வே கம்பெனியின் கணக்கு வழக்குகளை ஆய்வு செய்ய இங்கிலாந்தில் இருந்து ஒரு கணக்கர் இந்தியாவுக்கு வந்தார். தந்தையார் வெகு நாட்களுக்கு முன்பே தனக்கு சேர வேண்டிய போனஸ் தொகைகளை பெற விண்ணப்பிக்கவே இல்லை என்பதை கண்டு அந்த ஆய்வாளர் பெரும் வியப்புற்றார். அவர் 3 மனிதர்களின் வேலையை செய்திருக்கிறார் என்று அந்த கணக்காளர் கம்பெனி அதிகாரிகளிடம் கூறினார். அவருக்கு கம்பெனியிலிருந்து ரூபாய் 1,25,000, அதாவது டாலர்ல சொல்லணும்னா அந்த காலத்துல இருந்த இது சொல்றாரு அவரு, 41,250 ரூபாயாம் டாலர்ல. அந்த அந்த டைம்ல, அந்த பீரியட்ல, அதாவது 1930ல சொல்றாரு இவரு. 1930ல 1,25,000 ரூபாயாம் அவங்க அப்பாவுக்கு. அப்ப இன்னைக்கு அது எத்தனை கோடிகள்ல இருக்கும்னு அவங்க இது பண்ணிக்கலாம். கம்பெனியின் பொருளாளர் அத்தொகைக்கு எங்கள் தந்தையாருக்கு ஒரு காசோலை அனுப்பினார். எனது தந்தைக்கு இது ஒரு பெரிய விஷயமாகவே படவில்லை. ஆதலால் அவர் அதை குடும்பத்தினரிடம் கூற மறந்து விட்டிருந்தார். வெகு நாட்களுக்கு பின் வங்கியிலிருந்து வந்த அறிவிப்பில் பெரும் வைப்பு தொகை குறிக்கப்பட்டிருப்பதை பார்த்து எனது தம்பி விஷ்ணு அவரிடம் இது பற்றி விசாரித்தான். தந்தையார் இந்த பொருளாதார லாபத்தை பற்றி பெருமைப்படுவானேன்? எதையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் என்ற கொள்கையுடையவன். லாபத்தால் மகிழ்வதும் இல்லை, நஷ்டத்தால் கலங்குவதும் இல்லை. இவ்வுலகில் மனிதன் வரும்போது ஒரு காசு கூட இல்லாமல் தான் வருகிறான். போகும் பொழுதும் 1 ரூபாய் கூட இல்லாமல் தான் போகிறான் என்பது அவனுக்கு தெரியும் என்றார். அவங்க அப்பாவுக்கு அந்த காசு மேல அந்த பெரிய பேராசை அப்படின்றது, அவரு பெரிய ஒரு தகுதியான ஒரு வேலையில தான் இருந்திருக்காரு. ஆனா ஒரு சராசரியான வருமானத்தை மட்டும் அவர் எதிர்பார்த்து அதுலதான் அவருடைய வாழ்க்கையை அவர் நடத்தியிருக்காரு. அவரு வந்து கல்கட்டால ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிட்டி பேங்கை வந்து தொடங்கி இருக்காரு. அது அவரு தான் வந்து முறையா எப்படி செய்யணும் அப்படின்றது எல்லாமே ப்ராப்பரா அவர் தான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்ப இந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க அதுல நிறைய பங்குகள் வச்சிருப்பாங்க தானே. ஆனா அவருக்கு அந்த வேலையை மட்டுமே பார்த்தார ஒழிய அதுல எந்த பங்கோ இல்ல லாபமோ எதையும் அவர் எதிர்பார்க்கவே இல்லையா. அவருடைய அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல வந்து ஒரு சர்வீஸா தான் வந்து அந்த பேங்கை வந்து அவரு தொடங்கியிருக்காரு. அதே மாதிரி அந்த வங்காள நாக்பூர் ரயில்வேல தான் அவர் வேலை பார்த்தாரு அப்படின்றத நம்ம பார்த்தோம். அது அந்த இதை எல்லாமே வந்து அது என்னது, அந்த கணக்கு வழக்கெல்லாம் பார்க்கறதுக்கு இங்கிலாந்துல இருந்து ஒரு கேஷியர் வந்திருக்காரு. இந்தியா வந்து அந்த அந்த ரயில்வேயோட கணக்கு வழக்குகளை பாக்குறப்ப அப்ப வந்து இவங்க அப்பா வந்து அவருக்கான அந்த போனஸ் தொகையெல்லாம் வந்து அவர் கேட்கவே இல்லைன்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அது ரொம்பவே அவருக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அந்த கேஷியருக்கு. என்ன அப்படின்னா அவர் 3 பேரோட வேலையை அவர் பார்த்திருக்காரு. அதே மாதிரி அவருக்கு சேர வேண்டிய தொகை வந்து அதுதான் வந்து 1,25,000, அதாவது 1930ல. ஸோ 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த தொகை, அந்த இது சேர வேண்டி இருந்திருக்கு. அந்த அந்த செக்கை வந்து அவங்க அப்பாவுக்கு உடனே வந்து அவர் அனுப்பியிருக்காரு. அதை என்ன பண்ணியிருக்காரு அவங்க அப்பாவும் அவங்களுடைய ஃபேமிலிகிட்ட அது பெரிய விஷயமா அவரே எடுத்துக்காதனால அது சொல்லவே இல்லையா. அதுக்கப்புறம் அத வந்து பேங்க்ல இருந்து அட்வைஸ் வந்திருக்கு, அந்த இந்த அளவுக்கு வந்து ஒரு அமௌண்ட் இதா இருக்கு அப்படின்ட்டு, கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதை பார்த்து இவரோட தம்பி வந்து என்ன இந்த அமௌண்ட்டை பத்தி கேட்டிருக்காங்க, இது என்ன இது பெரிய விஷயமா, இத போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்றதுக்கு, ஒரு லாபம் வந்தாலும் அதை ஒரு சமநிலையில தான் பார்க்கணும், நஷ்டம் வந்தாலும் அதை ஒரு சமநிலையில தான் பார்க்கணும். நம்ம வர்றப்பையும் எதையும் கொண்டு வரல, போறப்பையும் எதையும் கொண்டு போல. ஒரு சாதாரண மனுஷனுக்கு
இந்த விஷயம் நல்லாவே தெரியும் அப்படின்னு ரொம்ப கேஷுவலா, இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது என்னத்துக்கு நான் சொல்றது அப்படின்ற மாதிரி அவரு அது அப்படியே ஆஹ் அப்படியே லூஸ்ல விட்டாரு. எனது பெற்றோர்கள் அவர்கள் மனவாழ்வின் தொடக்க காலத்திலேயே காசியில் வசித்த லாகிரி மகாசயர் என்ற பெரிய மகானின் சீடர்களாக ஆனார்கள். இந்த தொடர்பு இயல்பாகவே தந்தையிடம் காணப்பட்ட மனக்கட்டுப்பாட்டுணர்வை மேலும் உறுதிப்பட செய்தது. ஒரு தடவை எனது மூத்த சகோதரி ரோமாவிடம் எனது அன்னை, உன் தந்தையும் நானும் வருடம் ஒரு முறைதான் மக்கட்பேறு பெற வேண்டி கணவன் மனைவியாக இருப்போம் என்று குறிப்பிடத்தக்க செய்தி ஒன்றை கூறினார். தந்தையார் லாகிரி மகாசயரை வங்காள நாக்பூர் ரயில்வேயின் கிளை ஒன்றில் ஊழியராக இருந்த அவினாஷ் பாபுவின் மூலமாக சந்தித்தார். கோரக்பூரில் பாரத தேசத்தில் பல மகான்களை பற்றி எனது இளமனதை கவரும் வண்ணம் அநேக கதைகளை அவினாஷ் பாபு எனக்கு கூறினார். அவர் எப்பொழுதும் தன் குருவின் அருமை பெருமைகள் கூடிய புகழுரையோடுதான் தன் கதைகளை முடிப்பது வழக்கம். உன் தந்தை எப்படிப்பட்ட அசாதாரணமான சூழ்நிலையில் லாகிரி மகாசயரின் சீடர் ஆனார் என்பது பற்றி நீ எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறாயா? ஒரு சாவகாசமான கோடை மாலை வேளையில் நானும் அவினாஷ் பாபுவும் எங்கள் வீட்டு வளாகத்தில் உட்கார்ந்திருந்த பொழுது அவர் ஆவலை கிளறும் இந்த கேள்வியை என்னிடம் கேட்டார். நான் ஆர்வமுடன் ஒரு புன்முறுவலை சிந்தி இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்தேன். பல வருடங்களுக்கு முன்பு நீ பிறப்பதற்கு முன்னால் நான் எனது மேலதிகாரியான உன் தந்தையிடம் காசியில் இருந்த எனது குருதேவரை சந்திப்பதற்காக ஒரு வாரம் எனது அலுவலக பணிகளில் இருந்து விடுப்பு கேட்டேன். உன் தகப்பனார் எனது திட்டத்தை ஏளனம் செய்தார். இவங்க பேரண்ட்ஸ் அவரோட பேரண்ட்ஸ் கல்யாணம் ஆன ஆரம்பத்துல இருந்தே லாகிரி மகாசயர் அப்படின்ற ஒரு பெரிய மகான். நம்ம இன்னும் அவரை பத்தி படிப்போம். பாபாஜி கிட்ட அவர் சீடரா இருந்தவர். ஸோ அந்த பரம்பரை எப்படி வருது அப்படின்றது, எப்படி இந்த பிரபஞ்சம் லிங்க் பண்ணுது அப்படின்றத இந்த வரப்போற சம்பவத்துல நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்ல இருந்தே அவங்க ரெண்டு பேரும் அந்த லாகிரி மகாசயரோட சீடர்களாக இவங்க பேரண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இந்த தொடர்பு வந்ததுக்கு அப்புறம் இயல்பாவே ஏற்கனவே அவர் ரொம்பவே ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறவரா இருக்காரு. அதுக்கப்புறம் இன்னுமே மனசு உறுதியோட அவர் நிறைய விஷயங்களை இவங்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு டைம்ல அவங்க பெரிய அக்கா கிட்ட அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, நானும் உங்க அப்பாவும் வருஷத்துக்கு ஒரு முறைதான் கணவன் மனைவி அப்படின்ற அந்த உடல் சார்ந்த வாழ்க்கையை நாங்க மேற்கொள்வோம். அதுவும் எதுக்கு அப்படின்னா அந்த குழந்தைகள் வேணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுல இருந்து அவங்க எப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் அவங்க இவங்க அவங்க அப்பா ஏற்கனவே ரயில்வேல வேலை பார்த்தாருன்ட்டு நம்ம பார்த்தோம். அந்த அங்க வேலை பார்த்த அவங்க அப்பாவுக்கு கீழே வேலை பார்த்த அவினாஷ் பாபு அப்படின்ற ஒரு அங்க வேலை பார்த்த ஒரு ஊழியர். அவர் எப்பயுமே இவர்கிட்ட முகுந்தன் கிட்ட நிறைய அவரை பத்திய அற்புதமான கதைகள்னா நடந்தவைகள் ரொம்ப அப்படியே மனமழிந்து சொல்லுவாராம். கடைசியில முடிக்கிறப்ப என் குரு அப்படியேப்பட்டவரு, என் குரு இப்படியாப்பட்டவரு அப்படியே ரொம்ப அவர் புலகாங்கிதம் அடைஞ்சுதான் அவர் சொல்லி முடிப்பாரு. ஒரு ஒரு நாள் சாயந்தரம் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவினாஷ் பாபு, உங்க அப்பா எந்த மாதிரி கட்டத்துல லாகிரி மகாசயரோட சீடர் ஆனாலும் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னோன்னு பல வருடங்களுக்கு முன்பு நீ பிறப்பதற்கு முன்னால் நான் எனது மேலதிகாரியான உனது தந்தையிடம் காசியிலிருந்து எனது குருதேவரை சந்திப்பதற்காக ஒரு வாரம் எனது அலுவலக பணிகளிலிருந்து விடுப்பு கேட்டேன். உன் தகப்பனார் எனது திட்டத்தை ஏளனம் செய்தார். அதாவது இவர் பிறக்கிறதுக்கு எல்லாமே முன்னாடி அவங்க அப்பா கிட்ட போய் இந்த அவினாஷ் பாபுன்ற அந்த ஊழியர்
காசியில வந்து அவருடைய குருதேவரான அந்த லாகிரி மகாசயர் இருக்காரு. நான் போய் அவரை பார்க்கணும். ஏன்னா அதுக்காக எனக்கு அப்பல்லாம் வந்து ட்ரெயின் வசதி இதெல்லாமே கம்மி தானே. அதனால வந்து 1 வாரம் எனக்கு வந்து லீவ் வேணும் அப்படின்ட்டு அவர் லீவுக்கு அப்ளை பண்றாரு. அத பார்த்துட்டு அவங்க அப்பாவுக்கு அவர வந்து கேவலமா கேவலமா இல்ல கிண்டல் பண்றாரு அவர். "நீ என்ன ஒரு மதவெறியனாக போகிறாயா?" என்று கேட்டுவிட்டு, "முன்னுக்கு வருவதில் உனக்கு விருப்பம் இருந்தால் உன் அலுவலக பணிகளில் கவனம் செலுத்து" என்று கூறிவிட்டார். அன்று நான் வருத்தத்துடன் ஒரு தோப்பு வழியாக வீட்டிற்கு நடந்து வந்தபோது, பல்லக்கில் வந்து கொண்டிருந்த உன் தந்தையை சந்தித்தேன். அவர் தன் பல்லக்கையும் வேலைக்காரர்களையும் அனுப்பிவிட்டு என்னுடன் நடக்கத் தொடங்கினார். என்னை சமாதானப்படுத்தும் முறையில் லோகாயுதமான வெற்றிகளுக்கு முயற்சிப்பதில் உள்ள லாபத்தை எனக்கு சுட்டிக்காட்டினார். நான் விருப்பமில்லாமல் அதை கேட்டுக்கொண்டு வந்தேன். ஆனால் எனது இதயம், லாகிரி மகாசயா தங்களை காணாமல் என்னால் இருக்கவே முடியாதே என்று திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தது. மாலை கதிரவனின் கிரணங்கள் உயரமாக வளர்ந்து கிடந்த கோரை புற்களின் அலைவரிசைகளில் மகுடம் சூட்டிக் கொண்டிருந்த ஒரு அமைதி நிறைந்த வரப்புக்கு எங்கள் பாதை எங்களை விட்டுச் சென்றது. நாங்கள் அதை வியந்தவாறே நின்றோம். அங்கு அந்த வயலில் எங்களுக்கு மிக அருகில் எனது மகாகுருவின் உருவம் திடீரென தோன்றியது. அவரோட அப்பா வந்து லீவ் கேட்கறதுக்கு, "நீ என்ன ஒரு மத வெறியனா போறியா? அப்படி வந்து அந்த ஒரு குரு மேல இவ்ளோ இது பண்ணிட்டு இருக்க. அதுக்கு பதிலா நீ உன்னுடைய அதாவது அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில வந்து உன்னுடைய வேகத்த காட்டு, உன்னுடைய ஈடுபாட காட்டு. அதுதான் சரியானதா இருக்கும். நீ வந்து வளர்ந்து வர்றதுக்கு" அப்படின்னு சொல்லி லீவ் குடுக்க மாட்டேன்ட்டாரு. சரின்ட்டு இவரு பாட்டுக்கு அப்புறம் போயிட்டாரு. யாரு? அவினாஷ் பாபு வந்து சரின்ட்டு கிளம்பி அவர் பாட்டுக்கு நடந்து போய்க்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த வழியாக இவர் வர்றாரு. யாரு? இவங்க அப்பா வர்றாரு. முகுந்தனோட அப்பா வந்து இந்த பல்லக்குல வந்து வந்துட்டு இருக்காரு. இவர பார்க்கவும், அவினாஷ் பாபு அந்த வழியா நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்க்கவும், அந்த பல்லக்க அனுப்பிட்டு, இவர் வந்து அவரு ஏன்னா கொஞ்சம் வருத்தமா இருப்பாரு அப்படின்றதுக்காக, கூட சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்காரு நடக்கிறாரு. நடக்கிறப்ப அட்வைஸ் பண்றாரு. இப்ப இந்த மாரி வந்து ஒரு இது ஒரு குருவுக்கு பின்னாடியோ, இந்த மதத்துக்கு பின்னாடியோ ரொம்பவும் போகாத. உன்னுடைய வாழ்க்கையில நீ கவனத்த செலுத்து. அப்படி இப்படி இவருக்கு அது அவருடைய அட்வைஸ் பிடிக்கல. ஆனால வேற வழி இல்லாம கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனா மனசுல அழுகுறாரு. "குருவே லாகிரி மகாசயா, உங்கள பார்க்காம நான் எப்படி இருக்க முடியும்?" அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அவர் மனசுல வந்து அதையே சொல்லிக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த சாயந்தர டைம் தானே அந்த இது சூரியனோட அந்த கிரணங்கள் வந்து இந்த கோரை புற்கள் அந்த ஒரு வரப்பு மாதிரி இருந்திருக்கு. அங்க வந்து நடந்து போய்க்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு வழி வந்து தனியா இவங்களுக்கு காட்டுது. அங்க காட்டுறப்ப, அங்க போறப்ப ஒரு அந்த இடமே வந்து ஒரு கோல்டன் கலர்ல தெரியுதாம். என்னடா திடீர்னு அந்த இடமே வந்து அந்த அது அத பார்க்கறப்ப அந்த சூரியனோட கிரணங்கள் மாரி தெரியுது. ஆனா, அங்க ஃபுல்லுமே அந்த ஒரு கோல்டன் கலர்ல தெரியும். 2 பேருக்குமே ஆச்சரியமா இருந்திருக்கு. அப்ப திடீர்னு அவருடைய குருவான நாகரி மகாசயர் அங்க வந்து இருக்காரு. அங்க அந்த அதுக்கு அவர் வர்றதுக்கு முன்னாடி தான் அந்த கோல்டன் கலர் வந்து வந்திருக்கு. "பகவதி, நீ உன்னிடம் வேலை செய்பவரிடம் மிக கடுமையாக இருக்கிறாய்." அவர் குரல் திகைத்து நின்ற எங்கள் காதில் கணீர் என்று வந்து மோதியது. அவர் தோன்றியது போலவே மாயமாக மறைந்தும் விட்டார். நான் மண்டியிட்டு வணங்கியவாறே, "லாகிரி மகாசயா, லாகிரி மகாசயா" என்று வியப்புடன் கூறிக்கொண்டிருந்தேன். உன் தந்தையார் சில வினாடிகளுக்கு ஆறாது அசையாது திகைப்புற்று நின்று விட்டார். அந்த பக்கத்திலேயே அவருடைய குருவோட உருவம் தெரியவும், தெரிஞ்ச அந்த அடுத்த நிமிஷம் அவருடைய குரல் வருது. என்ன அப்படின்னா, பகவதி அவங்க அப்பா பேரு நம்ம பகவதி லால் கோஷ் அப்படின்றத பார்த்தோம். "பகவதி, நீ உன்கிட்ட வேலை பார்க்கிறவங்ககிட்ட ரொம்ப கடுமையா நீ நடந்துக்கிற" அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு, ஆ எப்படி அவர் வந்தாரோ அதே நிமிஷம் அவர் மறைஞ்சிட்டாரு. இவர் அங்கேயே அந்த அவினாஷ் பாபுன்றவரு மண்டி போட்டு, அவரு குருவ வந்து லாகிரி மகாசயா, லாகிரி மகாசயான்ட்டு அப்படியே உருகுறாராம். அவங்க அப்பாவுக்கு வந்து பெரிய அதிர்ச்சி.
அப்படியே ஆடாம அசையாம அப்படியே நின்னுட்டாரு. இத தொடர்ந்து என்ன நடக்குது, அவர் எப்படி வந்து இன்னும் மாறுறாரு அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்ப்போம். வாழ்க வளமுடன்.